அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 11ஆம் தேதி, தை மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கடன் பிரச்சனையை நீங்குவதற்கு, நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு, வேலை கிடைப்பதற்கு, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போதே அது நல்ல பலன்கள் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளை சக்தி சேர்க்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூச திருவிழாவும் இன்னைக்கு இருந்ததுங்க. அதாவது அவருக்குரிய கிழமையிலேயே அவருக்குரிய இந்த விசேஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் ஜோதி சுரூபமாக இறைவனோடு ஐக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை சொல்லலாம். வடலூரில் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய அன்னதானம் நடக்குங்க. மேலும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக சென்று வள்ளலாருடைய அந்த ஜோதி சுரூபத்தை கண்டு கழிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு உயிரினமும் உணவுக்கு கஷ்டப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற நிலைமையில இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தங்களால் ஆன இயன்ற உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணணும், அதுவும் குறிப்பாக இந்த உணவுகள்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்துட்டு இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, அவர் சொன்ன அந்த நெறிமுறைகளை நிறைய பேர் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. நாமளுமே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்கள் இயலாதவர்களுக்கு செய்யுங்க, அல்லது எறும்புகளுக்கு, புழு பூச்சிகளுக்கு, பசுமாற்றுக்கு, பறவைகளுக்கு இது மாதிரியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பதிவுகள்லையுமே இதை நான் அடிக்கோடிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 11-11 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது. இது லீடர்ஷிப்பை குறிக்கக்கூடியது. 1111 அப்படிங்கிற சேர்க்கை அது எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 11ஆம் தேதி இங்கே ஒரு 11ன்னு கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது தை மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது 11, இதுலேயும் 11 அப்படின்னு கிடைக்குது. இப்படி ஆன்மீக ரீதியாகவும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சரி, இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் நிறைய விதமான பரிகாரங்கள் நான் செய்ய சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு சூழ்நிலை ஒத்து போகும், ஒரு சிலருக்கு நான் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் மட்டும் செய்யலாம், இல்லைன்னா செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஏற்புடைய வகையில் நம்ம சொல்லும்போது நிச்சயம் அதில் ஏதாவது ஒன்றாவது அவங்க செய்வாங்க. இந்த அற்புதமான நாளை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதுக்காக தான் நிறைய வீடியோ போடுறது. மேலும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இதுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரி, எங்களால் எதுவுமே செய்ய முடியலம்மா, இன்றைக்கி தைப்பூசமாக இருந்துச்சு, ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு போக முடியல, எங்களால் இந்த விரதம்னு சொல்கிறாங்களே 48 நாள், 21 நாள், 6 நாள் அல்லது இந்த ஒரு நாள் எதுவுமே இருக்க முடியல. மேலும் இன்றைக்கி நீங்கள் கடன் தீர்க்கும் பரிகாரம், பணம் சேருவதற்கு பரிகாரம், சொந்த வீடு அமைவதற்குன்னு நிறைய சொன்னீங்க. ஆனால் எதையுமே எங்களால் செய்ய முடியல, அந்த பொருளும் கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமாக செய்ய முடியலனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம், அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியலனாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையே மேஜிக் போட்ட மாதிரி மாறும். நாளை விடியும் பொழுதுலே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான பரிகாரம். இப்போ ஏற்கனவே பரிகாரம் செஞ்சவங்களும் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஏற்கனவே பரிகாரம் செய்யாதவங்க அட்லீஸ்ட் இதை ஒன்றையாவது செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தோ இல்லை நான் சொன்ன பரிகாரங்கள் செஞ்சுருந்தீங்கன்னாவோ என்ன பலன் கிடைக்குமோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்களும் தேவைகளும் இருக்குது. அது நிறைவேறுவதற்காகத்தான் நாம் நிறைய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே செய்கிறோம்.
அப்போ அந்த போல விருப்பங்கள் இருக்குது. எனக்கு வந்து பணம் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், சொந்த வீடு வேணும், கார் வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விருப்பமும் இருக்கும். இந்த மாதிரி விருப்பங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி, எந்த நேரத்தில் தூங்கினாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சுட்டு அதன் பிறகு தூங்குங்க. ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தாக இருக்கிறது சிறப்பு, இல்லைன்னா பட்டு துணி வெல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரெட் கலர் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான அந்த சிவப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சள் நிறத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம், அல்லது வெள்ளை நிறத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் தான். ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ரெட் கலர் கிளாத்துக்கு வந்துட்டு நீங்கள் கொடுங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் கடன்களையும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்க வல்லது அப்படின்னே வந்துட்டு இந்த மிளகு வந்து சொல்லலாம். 6ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய 6ங்கிற எண்ணில் வந்துட்டு நம்ம இதையை எடுத்துக்கணும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா ₹1 நாணயம், வெறும் ₹1. அந்த ₹1 நீங்கள் முன்னாடியே வந்துட்டு தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம முருகனுக்காக எடுத்து வைக்கக்கூடிய காணிக்கை, அதனால் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த சிவப்பு துணியிலையோ அல்லது மஞ்சள் நிற துணியிலையோ வெள்ளை நிற துணியிலையோ இந்த 6 மிளகையும் வச்சுட்டு இது கூட அந்த ₹1 நாணயத்தையும் வச்சுட்டு சின்னதாக வந்து இதை நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நூலை கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு துணியை கட்டியோ சின்ன முடிச்சியாக வந்துட்டு போட்டுக்கோங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த முடிச்சியை வச்சுக்கோங்க, வலது கையை முடிச்சியை வந்து மூடின மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைங்க. என்ன கோரிக்கை வந்து இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானிடம் வந்து கேட்டிருப்பீங்களோ அதை வந்துட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த கடன் தீரணுன்னா எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு 5 லட்சம் பணம் தான் அந்த கடன் தீர்ந்துருங்கும் போது நீங்கள் வந்து எனக்கு 5 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்ட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை பக்கமாக கொண்டு போயிட்டு அந்த முடிச்சுக்கிட்ட வந்து சொல்லுங்கள். இது போல் குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல வேலை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கூடவே இன்றைக்கி வள்ளலாருக்கு உரிய நாளாகவும் இருக்கிறதுனால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதை வந்துட்டு குறைந்தது 3 முறையோ அல்லது 6 முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அற்புதமான பலன் வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த முடிச்சியை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் இன்று இரவும் முழுவதும் வச்சு நீங்கள் தூங்குங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசல் படிக்கிட்ட ஏதாவது 2 வெல்லமோ இல்லை 2 சர்க்கரையோ வந்துட்டு நீங்கள் அப்படியே தூவி விடுங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை மண் போன்ற பகுதிகள் இருந்தாலும் சரி, எங்கேயாவது 2 வெல்லம் துண்டுகளோ கருப்பட்டி துண்டுகளோ இல்லை பனங்கற்கண்டோ அல்ல வெள்ளை நிற கற்கண்டோ இல்லை அரிசியோ சர்க்கரையோ ஏதாவது ஒன்று சின்னதாக இந்த எறும்புகள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு உணவுகளை வந்துட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருங்க. மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு அரிசியோ அல்லது துவரம் பருப்பையோ வந்துட்டு நீங்கள் அங்கே மேலே போட்டு விட்டுட்டு வந்துடுங்க. நாளை காலையில் காகமோ அல்லது புறாக்களோ வந்துட்டு அதையும் சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு தானமும் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ நிம்மதியாக படுத்து தூங்குங்க. காலையில் எழுந்த உடனேயுமே இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்து பத்திரமா பீரோலையோ அல்லது பூஜை அறையிலையோ வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த முடிச்சியானது 9 வாரம் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கட்டும். அதாவது 9 செவ்வாய்க்கிழமை. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வச்சிங்க அப்படிங்கும்போது இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இதிலேருந்து 9 செவ்வாய்க்கிழமை வந்துட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கட்டும். இதுக்குள்ளாரையே நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது வந்து நிறைவேறிடும். இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் அப்படியே முடிச்சியாகவே கொண்டு போயிட்டு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அது எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய எளிய பரிகாரம். இதை விட சுலபமான ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாது. நிச்சயம் நீங்கள் கேட்டது வந்து கிடச்சிரும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.